அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 98 அதிகாரம். இந்த சங்கீத பகுதியிலே இந்த சங்கீதத்தை எழுதின ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையையும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையையும் தெளிவாக ஒரு தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகை நடந்திராத அந்த நாட்களிலே இந்த சங்கீதக்காரர் இவ்வளவு அழகாக தெளிவாக இந்த சங்கீத பகுதியை எழுதியிருக்கிறார். இரண்டாவது வருகைக்காக நாமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது போல அந்த காரியத்தை எதிர்பார்ப்பை அல்ல, கர்த்தர் இரண்டாம் வருகையில் என்ன காரியத்தை செய்வார் என்பதையும் அவர் எழுதி முடித்து இருக்கிறதை இந்த சங்கீத பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த சங்கீதத்தின் தொடக்கத்திலே அவர் சொல்கிறார், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் தேசங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொல்லி இந்த சங்கீதத்தோடு கூட சேர்த்து சங்கீதங்களிலே சங்கீத புஸ்தகங்களிலே 6 முறை கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 33:3, 40:3, 96:1, சங்கீதம் 144:9, 149:1 இந்த சங்கீதத்தோடு கூட சேர்த்து 6 இடங்களிலே கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொல்லி சங்கீதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த ஆசிரியர் அழகாக சொல்லுகிறார், அந்த நாட்களிலே அவர்களுக்கு எதிரிகளின் சேனைகளிலிருந்து கர்த்தர் தருகிற மகா பெரிய விடுதலையை அவர்கள் ரட்சிப்பாக கருதினபடினாலே அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் அவர்களுக்கு ரட்சிப்பை தந்தது என்று சொல்லிவிட்டு 2வது வசனத்தில் அவர் சொல்கிறார், தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. இது கிறிஸ்துவனுடைய முதல் வருகையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. லூக்காம் 2 அதிகாரம் 30 31 வசனத்திலே அழகாக சிமியோன் பாடுகிறார், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் இஸ்ரவேலருக்கு மகிமையாகவும் பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று பாடுகிறதை பார்க்கிறோம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒரு ஒளி, இஸ்ரவேலருக்கு மகிமை எதை குறிக்கிறது? ரோமர் 3 அதிகாரம் 25 வசனத்திலே பாவத்தின் அடிமைத்தனத்தில் சத்துருவினால் நொறுக்கப்பட்டு கிடக்கக்கூடிய புறஜாதிகளையும் இஸ்ரவேலர்களையும் ரட்சிக்கும்படியாக என் ஆண்டவர் தமது குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினபடினாலே அவர் சிந்தின இரத்தத்தினாலே கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். பிதாவானவர் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்தினால ஒரு பெரிய விடுதலை உண்டாக வேண்டும், மனுக்குலம் முழுவதற்கும் உண்டாக வேண்டும் என்று சொல்லி கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சொந்த குமாரனை அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவை மரத்திலே மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்ததை இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். முதல் வருகையிலே ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஒரு மகா பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறபடினாலே அதற்கு கீழே உள்ள வசனங்களிலெல்லாம் சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள், சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்களும், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சமூகத்தில் பூரிகைகளாலும் அவருடைய எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்றெல்லாம் அவர் பாடுகிறதை பார்க்கிறோம். இதில் இன்னொரு ஓமையையும் இங்கே இந்த சங்கீத ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிறார். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சகரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக, கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெம்பிரித்து பாடக்கிடவது என்று சொல்லி, என்றைக்கு மனுக்குலம் பாவத்தில் விழுந்ததோ அன்றைக்கு மனிதனின் நிமித்தமாக இந்த பூமியும் சபிக்கப்பட்டதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமத்திலேயே ஆண்டவர் இந்த பூமியை மனிதனின் நிமித்தமாக சபித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கக்கூடிய ஒரு சாபத்தை மனிதனாலே
அவைகள் பெற்றுவிட்டபடியினாலே அவைகள் மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரையிலும் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். அவைகள் மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று சொல்லி, ஆறுகள் கைகொட்டி சமுத்திரங்கள் எப்படியாய் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தது ஆதி நாட்களிலே என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கல்வாரி சிலுவையிலே என் இயேசு இந்த பூமியினுடைய சாபத்தை தன்னுடைய தலையிலே சுமந்தவராக, முட்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டவராக அவர் மாறினபடியினாலே இந்த பூமிக்கும் சேர்த்தே பூமியினுடைய சாபத்தையும் சேர்த்தே அவர் முறித்து விட்டார் என்கிற காரியம் நடந்திருந்த போதிலும் கூட, இது ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சி நாட்களிலே ஆண்டவர் ராஜரீகம் பண்ணும் பொழுது, இந்த பூமி முழுவதிலும் அவர் ராஜாவாக வீற்றிருக்கும் பொழுது, ஆறுகளும் கைகொட்டி பர்வதங்களும் ஏகமாய் கெம்பெரித்து பாடி, சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சகரமும் அதனுடைய குடிகளும் அதிகமாய் முழங்கும் என்று சொல்லி இங்கே ஒரு மிகுந்த சந்தோஷம் இயற்கையின் மத்தியிலும் அவை உண்டாகிவிடும். அது கர்த்தர் அரசாளுகிற பொழுது மாத்திரமே நடக்கும் என்று சொல்கிறார். கடைசியாக சொல்லி முடிக்கிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்க்க வருவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை அவர் ஒரு நியாயாதிபதியாக வரப்போகிறார் என்பதை சொல்லி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 96:10-13 ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி 2ஆம் வருகைக்கு முன்பாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு, எல்லா ஆண்டவருடைய என்னுடைய பாவங்கள் எல்லாமுடைய இரத்தத்தினால கழுவப்படும் என்கிற நம்பிக்கையோடு இருந்தோம் என்று சொன்னால் அவர் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இன்றைக்கும் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:20 அவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அது அழகாய் சொல்ல, பாவம் செய்கிறவன் இன்னும் பாவத்தில் நிலைத்திருக்கட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் இந்த நாட்களில் பாக்கியவான்கள். அவர் நியாயாதிபதியாக வெளிப்படும் பொழுது நாம் நிச்சயமாய் அவரிடத்தில் எந்த ஒரு கிருபையையும் அன்பையும் எதிர்பார்த்து நாம் நிற்க முடியாது. அவர் எந்த ஒரு பாவியையும் பரலோகத்தில் விடுகிறதற்கு அவர் பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர். எந்த ஒரு பாவியும் அந்த நாட்களில் அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபை நாட்களில் அவர் பூமியில் ஒரு நியாயாதிபதியாக வெளிப்படுகிறதற்கு முன்பாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த முதல் வருகையில் ஆண்டவர் நமக்கென்று சம்பாதித்து வைத்த அந்த ரட்சிப்பை நாம் அதை அண்டிக்கொண்டு நாம் புதுப்பாட்டை பாடி அவருடைய நாமத்தை நாம் கீத வாத்தியங்களினாலும் நம்முடைய இசைக்கருவிகளை மீட்டு அவரை துதித்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், பரிசுத்தமாகிற நாம் இன்னும் பரிசுத்தமாகி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாய் அவருடைய வருகையில் நியாயாதிபதியாய் அவர் வெளிப்படும் பொழுது ஆக்கினை தீர்ப்பை அல்ல, ஆக்கினை தண்டனை தீர்ப்பை அல்ல, அநேக பலன்களை அநேக வெகுமதிகளை நாம் பெற்றுக்கொண்ட ஒரு பாக்கியமுள்ள சந்ததியாக இருப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருவாராக. ஆமென். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சப்தத்தோ